தமிழர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசியம்னா அடிப்படையில் அனைத்து தமிழர்களும் நிம்மதியாக வாழணும். அவர்கள் உரிமைகள் எல்லாமே காப்பாற்றப்படணும். அதுதான் தமிழ் தேசியம். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளில் பெரும்பாலும் ஒரு குடியில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. பறையர் குடியில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. இப்போ அந்த குடியில் இருக்கிறவங்க மட்டும் பெரும்பான்மையாக ஒன்று கூட்டி நடத்தும் மாநாடு எப்படி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஆகும்? ஒரு 45 வருடம் திருமாவளவன் அரசியலில் இருந்திருக்காரு. உங்களுக்கு ஸ்டாலின் கூட தெலுங்கு குடும்பம், ஆரியர், இந்த ராகுல் காந்தி இந்த குடும்பம் அவங்க கூடலாம் கூட்டணி வச்சு உங்களால் நல்லா பயணிக்க முடிஞ்சுது. ஆனால் அதே காலகட்டத்தில் அனைத்து ஊர்கள்லேயும் போயிட்டு பயணித்து அனைத்து குடியில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் குரல் கொடுத்துருந்தால் நீங்கள் ஒரு தமிழினத்துக்கான ஒரு தலைமையாக நீங்கள் உருவாகியிருக்கலாம். உங்களால் பிற மொழியாளர் கூட சகிச்சுட்டு வாழ முடிஞ்சுது. அதே மாதிரி தமிழர்கள் கூட உங்களால் ஏன் சகிச்சுட்டு வாழ முடியல? ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா ஒன்று நம்ம வெளியே போகணும், இல்லை இதை சரி பண்ணணும்னா தமிழர் வரலாற்றுப்படி அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்று. குடிகள் எப்படி தோன்றுச்சு, திணை வாழ்வியலர் தோன்றுச்சா அப்படின்ற புரிதலை தொடர்ச்சியாக கடத்தியிருக்கணும். நீங்கள் சரியான புரிதல் கடத்த தான் ஏற்றத்தாழ்வு அப்படின்ற தவறானது மறைந்து போகும். அதை விட்டுட்டு சரியான புரிதலை கொடுக்காம தவறான ஒன்று இருக்குது, அதை நான் எதிர்க்கிறேன்னா அது எப்படி சரியாகும்? சரியானதை கொடுக்கணும்ல. அப்போ அனைவருக்கும் பொருளாதார சமநிலை கொண்டு வரணும். அனைவருக்கும் பிடித்த வேலை செய்கிறதுக்கான சூழல் கொண்டு வரணும். அனைவருக்கும் பிடித்த கல்விக்கான சூழல் உருவாக்கணும். இதை நீங்கள் உருவாக்குனாதான் அனைத்து தமிழர்களும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நிம்மதியாக வாழணுன்ற சூழல் உருவாகும். மனநிலைன்றது நம்ம வரலாற்றை சொல்லி கடத்தி தான் புரிய வைக்க முடியும். அப்போ இது எடுக்கிறது தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இதை ஒரு 45 வருடம் செய்யாமல் இப்போ திடீர்னு நான் செய்கிறேன்னா என்னன்னு தெரில. பறையர்குடியில் இருப்பவர்கள் இவரை நம்பாதீங்க. இவர் உங்களுக்கானவர்கள் இல்லை. தமிழ் தேசியம், தமிழின ஒற்றுமைன்னு பேசுகிற எந்த தமிழ் குடியில் இருந்தவராக இருந்தாலும் அவர் தெளிவாக உண்மையை பேசினா அவரை நம்பலாம். அவ்வளோதான். காணொளி முடிந்தது. அடுத்த காணொளியில் பார்ப்போம்.